ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் தமிழர்களுக்கு என்று ஒரு அடையாளமாக இருக்கின்ற ஒரே இடம் தாராவி, மும்பை தாராவி. தமிழர்களுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன. இலங்கையில் ஆட்சி மொழி, மலேசியாவில் ஆட்சி மொழி, சிங்கப்பூரில் ஆட்சி மொழி, இன்னும் பிஜி தீவுகள், மொரிஷியஸ் தீவுகள் எல்லாம் தமிழர்களுக்கு அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் இருந்தாலும் வேற எந்த மாநிலத்துக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மும்பையில் இன்றும் தாராவி என்றால் அது தமிழர் பகுதி என்ற ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்கெல்லாம் இருந்தாங்க. பீகாரிகளுக்கு ஒரு இடம் இருந்தது, யூபி பையாக்காரங்களுக்கு ஒரு சில இடங்கள் இருந்தது. அவை எல்லாமே கபலீகரம் செய்யப்பட்டு விட்டன. இதைவிட இவ்வளவு ஏன், சொந்த மண்ணின் மைந்தர்களான மராட்டியர்கள் கூட விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அந்த இடத்தை பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கின்ற தாராவி தமிழர்களா அல்லது அதை விழுங்க பார்க்கும் அதானி குழுமமா என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாம வெளியிடுற ஒவ்வொரு காணொலியும் வந்து சேரும். நிகழ்ச்சியை பார்க்கலாம். முதல்ல தாராவி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம். நம்ம மும்பையின் அழகான இடம் சர்ச் கேட். சர்ச் கேட்டுக்கு அடுத்து பாம்பே சென்ட்ரல், ரொம்ப அழகான இடங்கள். சர்ச் கேட், அங்கிருந்து போனால் கொலபா, அப்படியே வீட்டி ஸ்டேஷன் நடந்து போயிடலாம். வீட்டி ஸ்டேஷன், கொலபா, நரிமன் பாயிண்ட் இதெல்லாம் வரும். மும்பையின் ஹார்ட், இதய பகுதி. அந்த சர்ச் கேட்ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க பாம்பே சென்ட்ரலுக்கு அடுத்து பாந்திரா, இன்னும் வில்லபார்லே, அந்தேரி, மாஹிமுக்கு அடுத்து மட்டுங்கா ஸ்டேஷன்ல இறங்கி போயிடலாம். மாஹிம்ல இறங்கி போகலாம். அந்தேரியில இருந்து பஸ் பிடிச்சு போகலாம். இப்படி போற இடம் தான் தாராவி. தாராவி தமிழர்கள் மட்டுமல்ல, நிறைய சிங்கு, எல்லா மாநிலத்தவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் 85-90% பேர் தமிழர்கள். குடிசை பகுதி, குடிசைங்கிறதெல்லாம் மாறிடுச்சு. நிறைய ஓட்டு வீடுகள், கல் கட்டிடங்கள் எல்லாமே வந்து விட்டது தாராவியில். பெரும்பாலும் தாராவியில் இருப்பவர்களுக்கு ஹிந்தி தெரியாது. அந்த காலத்தில் நான் போயிருக்கிற 1980s தாராவியில் இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அப்படி ஒரு வினோதமான சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது மாறி இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் தாராவி, இதுதான் தாராவி. மட்டுங்கா செம்பூர் என்பது தமிழர்களில் அதிகம் படித்த வசதியானவர்கள் இருக்கின்ற பகுதி செம்பூர், மட்டுங்கா. ஆனால் முழுக்க கிராமப்பகுதி மக்களால் நிரப்பப்பட்டது இந்த தாராவி. அப்படியே போனீங்கன்னா நீங்க அந்தேரி தாண்டிட்டா அப்படியே அது விரார் போகும். அந்த மிரார் பகுதி, போர்வெளி, காந்திவெளி, இந்த பகுதிகள் எல்லாம் மில் தொழில் அதிகமாக இருந்தது பழைய காலகட்டத்தில். பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் மில், துணி நெசவு தொழில். அதற்காக அந்த நூற்பாலைகளில் வேலை செய்வதற்காக குடும்பமாக வேலை வாய்ப்பு இல்லாத தென் மாவட்டத்தை, குறிப்பாக நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த, விருதுநகர், கோயில்பட்டி, இங்கே இருந்தெல்லாம் போனவங்க தான் அந்த தாராவியில் போய் குடியேறினாங்க. அங்கிருந்து மில் வேலைக்கு போறதுக்காக இந்த விரார் பகுதி, சர்ச் கேட் டு விரார் ரயில்வே ஸ்டேஷன், அங்கிருந்து அவங்களுக்கு பக்கம் மாஹிம் வந்து போயிடலாம். அதனால இந்த பகுதியில், காடா கிடந்த பகுதியில் குடிசைகளை போட்டுக்கிட்டு தங்கினாங்க. அப்படி தங்கும் பொழுதுதான் இங்கே பாரம்பரியமாக பயிர் செய்து கொண்டிருந்த மராட்டியர்கள், மற்ற இந்திக்காரர்கள், யூபிக்காரங்க, இவங்களுடைய பாரம்பரியமாக இருந்தவங்க அவங்க வாடகைக்கு விட்டாங்க. சின்ன சோப்படா பெட்டின்னு சொல்றது, மேலே ஒரு ஷீட்டு, கீழே சைடில் 2 ஷீட் அடைச்சு கொடுமா. சோப்படான்னு இருக்கு, சால்னு இருக்கு. சோப்படாவை விட சால் கொஞ்சம் தரம் உயர்ந்தது. மற்றபடி வேற எந்த வசதியும் இருக்காது. அங்கே கிடக்கிற அந்த குளங்களில் கிடக்கிற தண்ணியை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ அந்த சோப்படா பெட்டி, அந்த ஷால் இதுகளில் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அதில் இருந்து வேலை செய்து கொஞ்சமாக பணம் சேர்த்து, அவற்றில இருந்து கொஞ்சமாக பணம் சேர்த்து அந்த முதலாளிகளிடம், அந்த சோப்படா பெட்டி வச்சிருந்தவங்க, சால் வச்சிருந்தவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சமா இவங்க நிலங்களை வாங்குறாங்க. அந்த குடியிருந்த இடங்களை சொந்தமாக்கிட்டு அதன் பிறகு பல தலைமுறைகளாகி அந்த இடங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வாங்கி கட்டடங்கள் கட்டி அதை பிள்ளை குட்டிகளுக்கு கிரயம் பண்ணி கொடுத்து பல தலைமுறைகளாக அங்கே குழந்தை குட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம்தான் தாராவி. தாராவி என்பது கிட்டத்தட்ட 600 ஏக்கர்கள்
3 ஏக்கர் சுற்றளவு சதுர கிலோமீட்டர், 3 சதுர கிலோமீட்டர் சுற்றளவு. ஏக்கரில் சொல்றதுன்னா கிட்டத்தட்ட 650 ஏக்கர்களுக்குள்ள இருக்கிறத இந்த தாராவி பகுதி. மற்ற பகுதி எல்லாமே அந்தேரி லோக்கன்வாடி எல்லாத்தையுமே இடிச்சு கட்டிட்டாங்க. கீழே உள்ளது அவங்களுக்கு கீழே தங்க வைப்பாங்க, இல்லாட்டினா வெளியிடம் மாற்று இடம் கொடுப்பாங்க. நவி மும்பை பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேரை விரட்டிட்டு பணம் படைத்தவர்கள், ஐடி பார்க்கில் வேலை செய்கிறவங்க அவங்கவுங்களுக்கு கட்டி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த பாம்பேயில் இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாஸ், அவங்கெல்லாம் ரியல் எஸ்டேட்காரங்க, அவங்க தான் பண்ணுறது. இப்பொழுது இந்த 600 ஏக்கரையும் முழுமையாக ஸ்வாகா செய்து அதை அப்படியே எடுத்து அதானி குழுமம் கட்டடங்கள் கட்டி ப்ரொமோட் பண்ண போறதாகத்தான் அவங்க இப்ப இறங்கியிருக்காங்க உள்ள. எப்படி இவர்கள்ட்ட வாங்காம இவங்கள்ட்ட எப்படி அவங்க இறங்குனாங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இத எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பு நாம் சொன்னது போல தாராவி என்பது தமிழர்களுடைய ஒரு அடையாளம் இல்லையா? ஏழைகளாக இருந்தாலும் கோழைகள் அல்ல அப்படின்னு சொல்லி இன்று வரை நின்று பிடிக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது தாராவி. தமிழ் ஒலிக்கின்ற இடமாக இருக்கிறது தாராவி. தமிழர்களுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்குது அங்கே தாராவிங்கிற இடத்துல இருந்து. இது எல்லாத்தையும் அழிச்சு கட்டி எல்லாரையும் அங்கங்கே சிதறடிச்சிட்டிங்கன்னா அங்கிருந்து ஒரு எம்எல்ஏவும் கிடைக்காது. தமிழனுக்கு இன்று மும்பையில் இருக்கின்ற, மும்பையை உயர்த்தியதில் கணிசமான பங்கை செலுத்திய, மும்பையை கட்டமைத்ததில் மிகப்பெரிய பங்கை செலுத்திய தமிழனுக்கு இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ சீட்டும் பறி போயிடும். அப்புறம் இங்கே தமிழன் யாரும் நிற்க முடியாது. ஏன்னா பில்டர்ஸ் வந்துருவாங்க. இப்பொழுது உறவுகளாக வாழ்கின்றவர்கள், ஒரு கிராம உறவு, ஒரு நகர உறவு, நம்ம ஊர் மாதிரி உறவுகளாக வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் போய்விடும், காணாம போய் அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டிக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஜெயில கட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்பார்ட்மெண்ட்ல வேற யாரோட பக்கத்து வீட்டுக்காரனோட கூட பேசாம மென்டல் ஆகிக்கிறான்ல. அது அப்பார்ட்மெண்ட் வாங்க வேண்டியது, அதுக்குள்ள குடியிருக்க வேண்டியது, வேற யாரோடையும் பேசுறது இல்லை. இவன் மென்டலாவே வாழ்ந்து செத்துருவான். அதுல தனக்குன்னு ஒரு சிறைச்சாலையை கட்டிக்கிறது அப்பார்ட்மெண்ட். 50 மாடி 60 மாடி 70 மாடியில கட்டி விடுவாங்க. கட்டி விட்டு அவன் பாட்டுக்கு வித்துட்டு போயிடுவான். அங்கே இருக்கிறவன்லாம் மென்டல் பயிலுங்க. எவனோடையும் பேச மாட்டான். ஒரு திருவிழா தேரோட்டம் எதுவும் கிடையாது. வேணா அப்புறம் இப்போ ஸ்ட்ரீட் ஆட்டம்னு ஆடுறாங்க, அதை வேணா பண்ணிக்கிடுவாங்க. இல்லாட்டினா நைட் கிளப்புக்கு போய் ஆடுவாங்க. அவுத்து போட்டு ஆடுற நைட் கிளப்பு அதுகளில் ஆடுவாங்களே ஒழிய, தாராவியில் இன்றும் விசேஷங்கள் இருக்குது, திருவிழாக்கள் இருக்குது, தேரோட்டங்கள் இருக்குது, கோயில் திருவிழாக்கள், எத்தனையோ கலாச்சார திருவிழாக்கள், தமிழர் பண்பாட்டு விளையாட்டு, மராட்டியர்களுக்கான விளையாட்டு எல்லாமே இருக்குது. எல்லா மக்களும், ஏழை எளிய மக்கள் கலந்து விளையாடுகின்ற, திருவிழா காண்கின்ற ஒரு இடமாக, ஒரு பண்பாட்டு கலாச்சார இடமாக குடிசை இருக்குது. குடிசையா இருந்தா உனக்கு என்ன, அவன்ல இருக்கான், உனக்கு என்ன, அவன் கண்ணையா குத்துது. அதையும் முழுங்கி ஏப்பம் விடுவதற்கு இப்ப வந்திருக்கிறார் அதானி. இதுல பறிபோக போறது தமிழனுடைய ஒரு எம்எல்ஏ பதவியும் இந்த பதவி பறிபோயிடும். தமிழனுடைய குரல் என்பது அங்கே இருக்காது. தமிழனுடைய அடையாளம் என்பது அங்கே இருக்காது. இந்த தமிழனுடைய அடையாளம் தான் மராட்டியர்களுக்கு தங்கள் சொந்த தாயகம் என்பதை நினைவுபடுத்துகின்ற ஒரு இடமாக தமிழன் இருக்கின்ற தாராவி இருக்குது. அதை மராட்டியை சகோதரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழன் இருக்கிறதுனால தான் உனக்கு அந்த உணர்வு வருது, மராட்டிங்கிற உணர்வு, நம்ம லேண்டு நம்ம நாடுங்கிற உணர்வு யாரால வருது? தமிழன் அங்கே இவ்வளவு கஷ்டத்திலையும் தமிழ் பகுதியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றதுனால தான் மராட்டியனுக்கு அவனுடைய உணர்வு வருது, நம்ம நாடு அப்படிங்கிறது. ஆகவே இந்த விஷயத்திலே மராட்டியர்கள் ஒத்துழைப்பார்கள் என்று, தமிழர்களோடு துணை நிற்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் துணை நிற்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அடுத்ததாக எப்படி இந்த அதானி உள்ள வர்றாங்கிறத பார்ப்போம். ஆரம்பத்தில் இப்ப சொன்னது மாதிரி அந்த காலத்துல மில் வேலைக்கு போனாங்க. மில் வேலைக்கு போய் அப்படியே இருந்தவார்கள், அப்படியே கொஞ்சம் காசு பணம் சேர்த்தாங்க. அந்த சோப்படா வச்சிருந்தவங்கள்ட்ட, சால் வச்சிருந்தவங்கள்ட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து எங்களுக்கு சொந்தமா எழுதி கொடுங்க. உடனே அவங்களும் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்துல என்ன, அப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கு போறது, பத்திரப்பதிவு துறையில பண்றது, வருவாய்த்துறையில பதிவு பண்றதெல்லாம் கிடையாது. உள்நாட்டு பத்திரத்துக்குள்ள ஒரு ₹1 பத்திரம், அரையணா பத்திரம், 8 அணா பத்திரத்துல எழுதி வாங்கினாங்க. காலங்கள் மாறியது, ₹10 பத்திரத்துல எழுதி வாங்கினாங்க, ₹20 பத்திரத்துல எழுதி வாங்கினாங்க. இப்படி அந்த உள்நாட்டு பத்திரத்துல எழுதி வாங்கிட்டு, வெண்ணிலையில எழுதி வாங்கிட்டு, ஒரு வாய் சுத்தம், நாக்கு சுத்தம், கொடுத்த வாக்கை மீறாமல், அப்படி அவங்க அந்த மராட்டிக்காரர்கள் அவங்க கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு உள்நாட்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. வேற இடத்துல வேற அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கலாம், இல்லை வேற எங்கேயோ அவங்க வேற தொழில் துறைகளை பண்ணிட்டு பெரிய ஆளுகளாக இருக்கலாம். இப்போ இது என்னன்னா, அதன் பிறகு இந்த உள்நாட்டு பத்திரத்தை வச்சு இவங்க எலக்ட்ரிசிட்டி வாங்கி
எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அதில் சுதாரித்தவங்க ஓரளவு அந்த காலகட்டத்திலே வருவாய்த்துறையில் அந்த தாலுகா ஆஃபீஸில் போய் விஏஓ பிடிச்சி கொஞ்சம் ஓரளவு இந்தி தெரிஞ்சவங்க அப்படியே பண்ணி பட்டாவை வாங்கிட்டாங்க. பட்டாக்களை தங்கள் பேரில் பட்டாக்கள் அதுக்கெல்லாம் மாற்றி அவர்களுடைய பூர்வீக வீடாக கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் இன்னும் அந்த உள்நாட்டு பத்திரத்திலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மோப்பம் பிடிக்கிறான் அதானி கும்பல். இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? நேர வருவாய்த்துறை போகிறான், போய் பழைய எஸ்எல்ஆர் எடுக்கிறான். பழைய எஸ்எல்ஆர் எடுத்து யாருடைய பேரில் இது இருந்ததுன்னு பார்க்குறான். அவனுடைய சந்ததியை கூப்பிடுறான். கூப்பிட்டு இங்கே வா, இது ஒரு 10 ஏக்கர் நிலம் உன் பேரில் இருக்குது. உங்கள் தகப்பனார்த்த உங்கள் பாட்டன் வித்துட்டு போயிட்டான், உள்நாட்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க, இது செல்லாதுடா. அதனால நீ என்ன பண்ணுற, போய் வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு வா. அது நம்ம கவர்மெண்ட்டு தானே, நாங்கள் எல்லாம் பிளான்லாம் போட்டு வச்சிட்டோம். நீ போய் கேட்ட உடனே வாரிசு சர்டிஃபிகேட் உடனே கொடுத்துருவான். என்ன, நம்ம ஆள் தானே, நம்ம ஆர்எஸ்எஸ், நம்ம இந்துத்துவா தானே. அதனால நீ இதை போய் ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வாடான உடனே இவன் போய் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த உடனே அவனுக்கு ஒரு 10 ஏக்கர் பூமியை அப்படியே எழுதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு தன்னுடைய பேரில் அதானியோ அம்பானியோ எவனோ XYZ, ஏன்னா அதானி நேரையா எழுதி வாங்க போகிறான், அவனுடைய ஏஜென்ட் தானே வாங்குவான். அப்போ எழுதி வாங்கி தன்னுடைய பேரில் பட்டாவை மாற்றிக்கிட்டு நேராக இங்கே வர்றேன். வந்து இங்கே பாரம்பரியமாக உள்நாட்டு பத்திரத்தில் எழுதி வாங்கி குடியிருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட செல்லாது, இடத்த விட்டு காலி பண்ணுங்கிறேன். ஏன்? நான் அவன் பாரம்பரிய அவனுடைய சந்ததிக்கிட்ட எழுதி வாங்கிட்டேன். எப்போ பத்திரம் போட்டிருக்கா? இப்போ தான் 2020. இதுக்கு முன்னாடி எங்கே போனான் அவன் பாட்டன்ட்ட நான் எழுதி வாங்கிட்டேன், இந்த இருக்கு உள்நாட்டு பத்திரம் பாரு, இது செல்லாது. அதானியுடைய ஏஜென்ட் சொல்றது செல்லாது, இது நான் ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். எஸ்எல்ஆர்ல இருந்து பழைய எஸ்எல்ஆர் படி அவனுடைய பாட்டன்கிட்ட இருந்து வாரிசு அவனுடைய இதை நாம எழுதி வாங்கியிருக்கோம். இது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு, நீ ரெஜிஸ்டர் பண்ணலை. நீ எப்போ எழுதி வாங்கின? நான் 1914, 1915 எங்கள் தகப்பனார் வாங்கியிருக்காரு, 1940. அதெல்லாம் செல்லாதுங்கிறேன். இதுதான் இப்பொழுது அங்கே நடக்கிற ஃபைட். பழைய டாக்குமெண்ட் செல்லாதுங்கிறான். புதுசாக அந்த அதானியுடைய ஏஜென்ட்டுகள், அம்பானியுடைய ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணிட்டாங்க, புதிதாக பழைய எஸ்எல்ஆரை வச்சுக்கிட்டு பழைய அந்த சொத்துக்கு வித்துட்டு போனவங்களுடைய சந்ததிகளை தேடி பிடிச்சானோ இல்லை பினாமியாவை இவன் உருவாக்கணும்னா அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி சித்து விளையாட்டுகள், ஏமாற்று, முள்ள மாதிரித்தனம், முடிச்சவைக்கு இதையெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும். எல்லாத்தையும் பண்ணி ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்டோட அவன் நிற்கிறான். இப்போ இவர்கள் உள்நாட்டு டாக்குமெண்ட்டோட நிற்கிறாங்க. இதுதான் மும்பையிலே தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சவால். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவங்க வாக்களிப்பாங்களா அப்படின்னா தாராவியில் இந்த தடவை தாராவி யாருக்கு வாக்களிக்கும் என்பது வாக்களிக்கும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம பேசுறது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? மும்பையில் இதை எடுத்து கூட்டி செய்வதற்கு போன தடவை விலை போன ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒருத்தன் எம்எல்ஏ ஆகிட்டான். தமிழனின் விலை போன இருப்பான்ல தமிழர்களிடம், அவன் ஒரு எம்எல்ஏவானா, அவன் என்னத்தை பிடுங்கினான்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ இந்த தடவை யாருக்கு வாக்களிப்பார்கள் என்று கேட்பதை விட தமிழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அங்கே என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி. உத்தவ் தாக்கரே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால், காங்கிரஸ் கூட்டணி அரசு வந்தால் நிலைமையை எப்படியும் சமாளித்து விடலாம். என்ன, ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும். 1980 வரை அல்லது 75 காலகட்டம் வரை எழுதப்பட்ட உள்நாட்டு பத்திரங்கள் செல்லுபடியாகும், அதை வச்சு நீங்க பட்டா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் போட்டு விட்டால் போதும். தமிழனுடைய பகுதி, தமிழுடைய அடையாளம் தக்க வைக்கப்படும். இந்த தேர்தலிலே தான் நம்முடைய விதி, தமிழனுடைய விதி அங்கே இருக்குது. தமிழனுடைய விதி நிர்ணயிக்கப்படுவது, தமிழனுடைய அடையாளம் அளிக்கப்படுமா அல்லது நிமிர்ந்து நிற்குமா என்பதை இந்த தேர்தல் முடிவு தான் சொல்லப்போகுது. தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால், உத்தவ் தாக்கரே, சிவசேனா, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயமாக நாமே கோரிக்கைகளை சொல்லி இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் பண்ணுங்க, அதானிகிட்ட இருந்து நாங்கள் தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லாவிட்டால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்துவிட்டால், ஆட்சிக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையை தாராவி சந்திக்கும். இப்பொழுதே போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீனர்களுக்கு எப்படி ஒரு காசா ஒரு அடையாளமோ அப்படி தமிழர்களுடைய அடையாளமாக தாராவி மாற வேண்டுமா?
என்பதை பாரதிய ஜனதா கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும். இந்துத்துவா தான் தீர்மானிக்கணும். ஆர்எஸ்எஸ் தான் தீர்மானிக்கணும். தொடர்ந்து அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற, நாட்டை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை விட இந்த தேர்தலிலே மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள், தீர்மானிப்பார்கள், வாக்கை சரியாக செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு போய்விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம். பாண்டே பேசுவாரா? நான் தமிழன் குரலை உயர்த்தி பேசுறாரே பாண்டே, அம்பானி எதிர்த்து பேசிடுவாரா? அதானி எதிர்த்து பேசிடுவாரா? அம்பானி செய்வது தவறுன்னு சொல்லுவாரா? இல்ல குருமூர்த்தி பேசுவாரா? ஹெச்ராஜா பேசுவாரா? அந்த பக்கம் பேசுறவனுங்கெல்லாம் யாரும் வாயை மூடிக்கிட்டு இருப்பானுங்க கப்புச்சுப்புன்னு. ஏன் தினமலர் என்ன பண்ணுது? தினமலர் துக்ளக் ஏன் பேசுற? நீங்கெல்லாம் அவர்கள் பேச மாட்டார்கள், பேசவே மாட்டார்கள். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், மெர்கண்டைல் வங்கியை தொலைத்து விட்டு திருப்பி மறுபடி சிவசங்கரன் கிட்ட தொலைச்சிட்டு மறுபடி பங்குகளை வாங்கி பங்குகளை திரட்டி கொண்டு போய் காலில் விழுந்து கும்பிட்டு சிவசங்கரன்ட்டு மீட்பதற்கு என்ன பாடுபட்டீங்க? நான் வெளிப்படையாக ஜாதியை சொல்லலை, என்ன பாடுபட்டீங்க? மீண்டும் அந்த மாதிரி வருவதை விட, ஏன் தமிழன் என்று மார்தட்டி கொள்ளுகின்ற எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பல்லாயிரம் கோடி கம்பெனி வச்சிருக்கதா அந்த ஸ்ரீதர் வேம்புன்னு டெய்லி நெட்டில் வர்றாரு. அவரெல்லாம் கொடுக்க வேண்டியதானேப்பா, கொடுத்து ஒரு இதாக பங்கா பேசி தாராவிக்குள்ள சிறிய அளவில் கட்டுமானத்தை பண்ண வேண்டியதானே. அவங்கெல்லாம் பல்லாயிரம் கோடி இதில் கார்பரேட் இதுகளில் நாங்கள் வச்சுருக்கோம், ஆன்லைன் கம்பெனி, இந்த ஐடி கம்பெனி வச்சுருக்கோம்னு சொல்லி டெய்லி பேப்பரில் அதில் பெருமை அடிச்சுக்கிறீங்க. இறங்கு, களத்தில் இறங்குங்க. ஆகவே தமிழக அரசும் தன்னால் என்ன முடியுமோ அதை செய்து தமிழர்களுடைய அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது நாம் வைக்கின்ற வேண்டுகோள். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.